வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு படம் படம் கூட இல்லை, ஒரு போஸ்டருடைய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து பெரிய அளவுக்கு ரசிகர்களால் பரப்பப்பட்டு வருது, ரஜினி ரசிகர்களால். அந்த படத்தில் இருக்கிற நபர், நான் பெரும்பாலும் அந்த நபர் பேரை கூட சொல்ல விரும்புறதில்லை, ஆனால் இப்போ பேச வேண்டிய ஒரு சூழல். காரணம் என்னன்னா, இந்த விஜய்ங்கிறது எந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு ஜென்மம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் வந்து லிங்கா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த லிங்கா திரைப்படம் வெளியான நாள் ரஜினியினுடைய பிறந்த நாள். ரஜினியை சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த படத்தை வந்து அந்த தேதியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு சாதகமான கருத்துக்களை தான் வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபேஸ்புக் பரபரப்பு இப்போ விட அப்போ ஃபேஸ்புக் தான் வந்து அதிகமாக பார்க்கப்படுகிற சமூக வலைதளமாக இருந்தது. அதில் இந்த லிங்கா படத்துக்கு நடுநிலையாளர்கள், ரசிகர்கள் அல்லாதவர்கள் கூட வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க விமர்சனம் எழுதுறாங்க. சிலருக்கு வந்து கிளைமேக்ஸில் உடன்பாடு இல்லை, சிலருக்கு ஒரு சில காட்சிகள் அவங்க வந்து நெருடலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே தவிர, பொதுவாகவே அந்த படம் பார்க்கக்கூடிய படம் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மிட் நைட்டு, ராத்திரி 1 மணிக்கு போடப்பட்ட படம். ரிலீஸுக்கு முந்தின நாள் ராத்திரி 1 மணிக்கு இந்த படத்தை வந்து ஸ்பெஷல் ஷோலாம் போட்டாங்க. அந்தளவுக்கு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு, ஏன்னா அதுக்கு முன்னே கோச்சையான் ரிலீஸ் ஆகியிருந்தது. இவர் வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் படம் பார்த்து நாளாச்சு அப்படிங்கிற சூழலில் வெளியான படம் வந்து கோச்சடையான், லிங்கா. அதனால் அந்த படத்துக்கு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. தொடர்ந்து 3 நாட்கள் இந்த படம் சிறப்பான ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருந்தது. 4ஆவது நாள் வந்து வழக்கமாக எப்பவுமே அந்த முதல் 3 நாட்கள் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ட்ராப் இருக்கும். அப்படி ஒரு சின்ன டிராப் இருந்தது. ஆனால் வந்து எல்லா அரங்குகளிலுமே வந்து கணிசமான ஒரு ரசிகர் கூட்டத்தோடு வந்து இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், அன்னைக்கு வந்து தீநகரில் இருக்கிற ஒரு தெரு முனையில் வச்சு ஒரு நபர் வந்து பேட்டி கொடுக்குறான். நான் வந்து இந்த லிங்கா படத்தை திருச்சி தஞ்சாவூர் பகுதிக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். எனக்கு வந்து இவ்வளோ 4 கோடி கொடுத்து அந்த படத்தை வாங்கி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். எனக்கு வந்து 1 கோடி தான் கலெக்ட் ஆகிருக்கு. படம் வந்து சரியில்லை. இவர் என்ன ஒரு நாட்டு தலைவரா? இவரோட பிறந்த நாளில் படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இது வந்து அப்படி இல்லாமல் ஒரு விடுமுறை நாளாக பார்த்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இந்த ரேஞ்சுக்கு வந்து பேட்டி, படத்தை பற்றி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தரக்குறைவாக டீக்ரேட் பண்ணி அந்த நபர் வந்து பேசிக்கிட்டு இருக்கார். நான் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ நான் தான் வந்து கேட்டேன், நீ உண்மையிலேயே அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டரான்னு கேட்டேன். ஆமாங்க, நான் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். நீ நேரடி டிஸ்ட்ரிபியூட்டரா அப்படின்னா, நானும் இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து வந்து இதை பண்ணியிருக்கோம். மெரினா பிக்சர்ஸு இதுவும் இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அப்போது நீ உண்மையிலே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால், ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, நிறைய க்ரௌடு எல்லா இடத்துலையுமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஒரு மாலை நேரம் அது, இந்நேரத்துக்கு வந்து இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறிய, நீ உண்மையிலேயே டிஸ்ட்ரிபியூட்டராங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன, நீங்கள் ரிப்போர்ட்டரா அல்லது ரசிகரா? நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா, நான் சாதாரணமாக ஒரு சினிமா ரிப்போர்ட்டருப்பா. ஒரு சினிமா ரிப்போர்ட்டருக்கு அடிப்படை அறிவோடு நான் கேட்குறேன். படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு படத்தை பற்றி யாராவது தப்பாக பேசுவாங்களா? பேசினா அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ட்ராப் ஆகிக்குது, அந்த காமன் சென்ஸ் ஒன்று இல்லையா அப்படின்னு கேட்டால் அது வாக்குவாதம் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த உடனே வந்து இந்த ரிப்போர்ட்டை நான் பதிவு பண்ணுறேன். நடந்த மாதிரியே நான் பதிவு பண்ணுறேன். அங்கே என்ன நடந்துச்சு, இவன் எப்படி பேசுனா, இவனுடைய மோட்டிவ் என்ன, இவன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை என்ன, படத்தை பூஸ்ட் பண்ணணும், இன்னும் நல்லா ஓடுறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அதையெல்லாம் செய்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை. ஓடாத படத்தை கூட வந்து ஓடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான பில்டப் பண்ணுறது தான் டிஸ்ட்ரிபியூட்டர்கள். ஆனால் இவன் ஓடுற படத்தை காலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ இவனுடைய அந்த நோக்கமே தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ரிப்போர்ட்டை பதிவு பண்ண அடுத்த சில மணி நேரத்தில், ஏன்னா இணையதளத்தில் பதிவு பண்ணதுனால உடனே அவன் பார்த்துருப்பான். உடனே வந்து என்னுடைய லைனுக்கு வந்துட்டான். வந்து இருவருக்கும் வாக்குவாதம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி நீங்கள் ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, தெருமுனையில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சா, நான் திருப்பி கேட்ட உடனே வந்து ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எழுதிருக்கீங்க. ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன்.
என் கூட இருந்த இன்னும் சிலரா அதே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. நீ பதிலே சொல்லிய, பதில் சொல்லாம ஓடி போயிட்டு தெரிச்சு ஓட்டல, அதை பதிவு பண்ணுமா வேணாமா? நான் தெரித்து ஓடிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு நான் போட்டேன் என் பேரை. நான் எங்க ஓடினேன், நான் எல்லாம் ஓடலை, முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா சரி. இப்போ என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி எழுதிருக்கக்கூடாது, நீங்க ஒரு பெரிய தீவிரமான ரஜினி ரசிகர் நான் கேள்விப்பட்டேன், அது கூட யார்கிட்ட விசாரிச்சிருப்போம் போல, கேள்விப்பட்டேன், அதனால தான் நீங்கள் இப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியெல்லாம் யாராவது எழுதுவாங்களா? அப்படி எழுதுனா ஒரு பத்திரிகையில் போடுவாங்களா? அதை நான் பணியாற்றியது முன்னணி இணையதளம், எல்லாருக்குமே தெரியும், அவங்க போடுவாங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சொன்னேன், நீ உண்மையிலே இந்த படம் உனக்கு லாஸ் அப்படின்னா நீ அதை என்ன பண்ணியிருக்கணும்? சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர்கிட்ட பேசணும், அல்லது உனக்கு இந்த நடிகரை கூட தான் பேசணும், ஹீரோ கூட தான் பேசணும், அந்த ஹீரோ கூட பேசணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பொது வெளியில் ஒரு படத்தை அசிங்கப்படுத்திட்டியே. இந்த படம் இப்போ நீ பேசுகிற பேச்சு தான் பிரதானமாக எல்லாருமே அதை ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரே இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு போனவுடனே அந்த படத்துக்கு ஒரு ட்ராப் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நபர் தான் அப்படின்னு நான் பேசுனேன். அது நான் சொன்னேன், ரஜினிக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்காத, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எல்லாமே அவர் காதுக்கு போகுது, அவர் கண்ணுக்கு போகுது, எல்லாத்துலேயும் அப்டேட்டாக இருக்கிற ஆள் அவர். உண்மையிலே அப்படி இந்த படம் ஓடலை, உனக்கு பிரச்சனை அப்படின்னு அவரே கூப்பிட்டு பேசுவாரியா? அல்லது அவர்கிட்ட நேராக போய் தான் பேசணும் அப்படின்னு சொன்னாக்க நேராக நானே கூட உன்னை கூட்டின்னு போய் விடுவேனே, அதை விட்டுட்டு இப்படி பொது வெளியில் அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி இந்த படம் எனக்கு நஷ்டமாயிடுச்சு. எப்போ படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த விவாதம் வர்றது ஆறாவது நாள் இந்த ஆள்கிட்டே நான் இப்படி பேசுகிறேன். அப்போ இது சீமான் இதற்கு இந்த ஒரு போராட்டம் நான் நடத்த போகிறேன், ரஜினி வீட்டுக்கு முன்னாடி நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், அதுக்கு சீமான் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, அவர் வரப்போகிறாரு அப்படின்னு தகவல் சொன்னாங்க. அப்போ இன்னும் கடுமையாக திட்டினேன், சீமானையும் பிடிச்சி திட்டினேன், இந்த நபரையும் திட்டினேன். இது எல்லாத்தையும் அவன் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அவன் வேலையை தான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவான். எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, ஏன்னா நம்ம எந்த ஒரு வார்த்தை கூட நம்ம தவறாக பேசலை, அதனால் எந்த கவலையும் இல்லை. அவன் பண்ணுவான்னு சின்ன ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்தாலும் கூட அந்த விவாத வேகத்தில் நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு படத்தை கொன்னுட்டீங்க நீங்க. நான் அவன் சார்பாக நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன கண்ணால பாக்குறேன், கண் எதிரில் ஒரு அநியாயம் நடந்த மாதிரி தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு ரஜினி சார் படத்தை ஒரு சாதாரண சிங்காரவன் தடுத்து நிறுத்த முடியுமா? அப்பயும் அந்த படம் தெலுங்குல ஓடல, நீங்க அதை செஞ்சீங்க. அதாவது இந்த கன்னடத்துல ஓடல, ஹிந்தியில ஓடல, கேரளால ஓடல. 100% அந்த படத்தை நீங்க கொன்னீங்க. நான் சொல்றேன் சார், ஒரு பத்திரிகைனா நான் நேர பார்த்து சொல்றேன். என்ன பாத்தீங்க, ஒரு 4 வாரம் உங்களால வெயிட் பண்ண முடியல, 4 வாரம் வெயிட் பண்ணி அந்த படத்தை லாப நஷ்டத்தை பார்க்க உங்களால முடியல. அவனை கடுமையாக தான் நான் விமர்சனம் பண்ணேன். இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் செய்கிற வேலை கிடையாதுயா, அவருக்கு எதிராக இருக்கிறவன் தான் அதெல்லாம் செய்வா. நீ படத்தை வாங்கி அதை கொலை பண்ணிட்ட, இந்த படத்தை கொலை பண்ண மாதிரி தான் நீ பண்ணது அப்படின்னு சொல்லி அதை பேசியிருந்தான். அவன் அதை பதிவு பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கான், என்கிட்ட பேசி முடித்த அடுத்த ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இந்த அரை மணி நேரத்தில் அந்த ஆடியோவை வாட்ஸ்அப் குழு எல்லாத்துலேயுமே பகிர்ந்துட்டான், எல்லாருக்கும் அனுப்பி விட்டான். அதாவது திரைத்துறையில் இருக்கிறவங்க, பத்திரிகையாளர்கள் பாருங்க, ஒரு பத்திரிகையாளர் எப்படி பேசுறாரு, ஒரு பத்திரிகையாளர் ரஜினி ரசிகரா, இந்த படத்துக்கு இவ்வளோ வக்காலத்து வாங்குறாரு அப்படின்னு அவன் ஒரு இது போட்டு முன்னுரையோட இது ரிலீஸ் பண்ணிட்டான். எல்லா இடத்துலையும் பரபரப்பாயிடுச்சு. அடுத்த அரை மணி நேரத்தில் நிறைய ஃபோன் கால்ஸ், என்னடான்னு பார்த்தா வாட்ஸ்அப் பற்றியா இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, என்னடா பரபரப்பாயிட்ட, ஒரே நாளில் உன்னை பற்றி பேச வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க எதுவும் இது பண்ணிக்கலாம், அதை செய்தியாகவே போடு அப்படின்னா நான் செய்தியாகவே அதை வெளியிட்டேன், அது வேறு விஷயம். இந்த ஆடியோ வைரலாக பரவிடுச்சு, அது தலைவருக்கு அதுக்கும் போயிடுச்சு. KS ரவிக்குமாரும் அவரும் பேசுனதை அங்கே சொன்னாங்க. அது அன்னைக்கே KS ரவிக்குமார் ஒரு ப்ரெஸ் மீட் அவர் வச்சார். அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ KS ரவிக்குமார் சொன்னார், சார் இந்த ஆடியோ கேட்டுட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நம்ம செய்ய வேண்டியதை ஒரு பத்திரிகையாளர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னார் அப்படின்னு KS ரவிக்குமார் என்கிட்ட சொன்னார். அந்த ஆடியோ இப்போ கூட இருக்கும், அந்த க்ளவுட் ஃபேரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரிலீஸ் பண்ண அந்த நபர் தான் இப்போ இந்த விசில் சின்னத்தோட ஒரு போஸ்டரை வெளியிட்டு இவரை முன்னணி கப்பல் பொறியாளர், அப்புறம் முன்னணி தயாரிப்பாளர் அப்படின்னு போட்டு அவர் போஸ்டர் அடிச்சிருக்காரு.
இப்போ இந்த சம்பவம் அந்த லிங்காவை பிரச்சனை பண்ணது, லிங்காவுக்கு நஷ்டஈடு கேட்டு போராட்டம் நடத்துறது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்துறது எல்லாமே இந்த நபர் தான். இந்த நபர் அப்புறம் அப்பயே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது. நிச்சயமா வந்து இதுக்கு பின்னாடி யாராவது ஒரு ஆள் வந்து இருப்பான், பெரிய ஆள் அல்லது ஒரு கூட்டமே கூட இருக்கும் அப்படின்னு நான் அப்போ நான் முடிவு பண்ணியிருந்தேன். இன்னொன்று சீமான் வேற கூட இருக்கார் அப்படின்னும் போது நிச்சயமாக இது ஒரு திட்டமிட்ட சதிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து செய்திகள்லாம் அதுக்காக நிப்பாட்டவில்லை, தொடர்ந்து செய்திகள் எழுதிட்டு இருந்தேன். அப்போ எழுதும்போது தான் நான் வந்து ஒரு முறை இதன் பின்னணியில் முன்னணி நடிகர் ஒருவரும் அவருடைய தந்தையும் இருக்காங்க, பேரை குறிப்பில்லை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருந்தேன், கேள்விப்பட்டிருந்தது. அடுத்த நாள் பார்த்தா நான் எழுதுறது நிஜமா இருக்கு. அடுத்த நாள் வந்து ஒரு படத்தோட ஷூட்டிங் நடக்குது. அந்த படப்பிடிப்பின் போது விஜய் வந்து இவனை கூப்பிட்டு இவனுக்கு பிரியாணி போட்டு இவன் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணுறான். யாரு? இந்த நபரை. இப்போ விஜய் வந்து என்ன மாதிரி வேலை பார்த்துருந்து பாருங்க. 1999 2000 வருஷத்துலேருந்து 2000வது வருஷத்துலேருந்து அவன் ரஜினிக்கு எதிரான வேலையை ரொம்ப தீவிரமாக பார்த்துருக்கான். இந்த பாபா படம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி வச்சு கொண்டாடினா அப்படின்னு ஒரு செய்தி பரவுச்சு இல்லையா? அது செய்தி உண்மைதான். அது பலரும் வந்து அதை இதில் மீடியாவில் வந்து பேசிட்டாங்க. அதில் சம்பந்தப்பட்ட 2 நபர்கள், அதாவது அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்ட 2 நபர்கள், கோச்சின் அந்த பார்ட்டியை விட்டு போன ஒரு நபர், அவங்களே வந்து இதை நேரடியாக சொன்ன பிறகு தான் நானும் கூட அதை நம்பினேன். அந்த அளவுக்கு ஒரு திட்டமிட்ட ஒரு சதியை வந்து ரஜினிக்கு எதிராக தொடர்ந்து விஜய் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த லிங்காவுக்கு பண்ணது. ஏன் அதை செஞ்சான் அப்படின்னா, ரஜினி வந்து திரும்ப ஒரு கம்பேக், மிகப்பெரிய கம்பேக்கு, அதுவும் அதே உச்சத்தில் தொடர்வார் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கல. ஏன்னா பாபாவோட வந்து அவர் நின்றுவார், அதுவும் அதுக்கு பிறகு வந்து அவர் படம் ரிலீஸ் பண்ண மாட்டார், நடிக்க மாட்டார் அப்படின்னு ரொம்ப உறுதியாக நம்பின நபர்களில் ஒரு ஆள் யாருன்னா விஜயம் அவருடைய தந்தை. அதனால தான் வந்து அவங்க அந்த சந்திரமுகி படம் ரிலீஸ் டைமில் பார்ப்போம், நம்ம படத்தையும் வந்து விடுவோம், சந்திரமுகி இதை அடிச்சிருச்சுன்னா நம்ம ரஜினியை வீழ்த்திட்டோம், நம்ம தான் நம்பர் 1 அப்பயே டிக்ளேர் பண்ணுற பிளானில் தான் வந்து அவங்க இருந்திருக்காங்க. அது நிறைய முறை நேரடியாக தொடர்புடைய பல தயாரிப்பாளர்கள் நண்பர்கள் அவங்க சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி நடக்காமல் சரித்திரமே மாறி போச்சு. சந்திரமுகி வந்து வேற ரேஞ்ச் ஆகிடுச்சு. சந்திரமுகி முன்னாடி நிற்க கூட முடியாத ஒரு கொசு மாதிரி போயிடுச்சு அந்த சச்சின் படம். அதுக்கு பிறகு பார்த்தா தொடர்ச்சியாக ரஜினி தந்ததெல்லாம் வந்து மாபெரும் இமாலய ஹிட்ஸு. இப்போ எந்திரன் ஆகட்டும் அல்லது சிவாஜி ஆகட்டும், நினச்சி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய உயரத்தை நோக்கி வந்து ரஜினியினுடைய அந்த வளர்ச்சி போக ஆரம்பிச்சிருச்சு. அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இந்த நபருக்கு. அப்போ தான் வந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் போய் கோச்சரியான் இஷ்யூ ஆகி இந்த லிங்கா வரும்போது சரியாக அந்த நேரத்தை பயன்படுத்தி ரஜினியை ஒரே அடியை வீழ்த்திடணுங்கிறதுக்காக போட்ட சதி திட்டத்தை அரங்கேற்ற நபர்களில் ஒருத்தன் தான் இந்த போஸ்டர் அடிச்சவன். அவனுக்கு ஆதரவாக நின்னவன் யாருன்னா இந்த விஜய். ஸோ எப்படியெல்லாம் வந்து இவங்க திட்டம் போட்டிருக்காங்க பாரு. இப்போ அடுத்து தேர்தல் வருது. தேர்தல் நேரத்தில் இந்த போஸ்டர் அவங்க ரிலீஸ் பண்ண காரணம் என்னென்னா, அநேகமாக இவனுக்கு சீட் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, ஏன்னா நிற்க அங்கே ஆள் கிடையாது. எத்தனை தொகுதி அவங்க போட்டியிட்டாலும் அங்கே நிற்க போகிறது எல்லாமே தற்கொலை பசங்க தான். அதில் யாருக்காவது டெபாசிட் தேருமா? ஒருத்தனு கூட டெபாசிட் தேரப்படுறது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் கொஞ்சம் தெரிஞ்ச முகமாக இருக்கணும். ஏன்னா இவன் பேரையே வந்து லிங்கா படத்தை சேர்த்து வச்சுக்கிட்டான் பேரையே. ஏன்னா இவன் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி, படத்தோட ப்ரொடியூசர் கூட வந்து அந்த மாதிரி போட்டுக்கல, இவன் அப்படி போட்டுக்கிட்டான். ஸோ இந்த நபர் வந்து இப்போ யாருன்னு சொல்லிட்டு இப்போ பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லோருமே வந்து அதிர்ச்சியோட சொல்கிறீங்க, யார் தெரியுதா? இந்த ஆள் கடைசியில் வந்து இவன் இந்த தற்கொலை பண்ண வேலை தான் இதெல்லாமா, தற்கொலையோட சப்போர்ட்டோட தான் இவன் இவ்வளோ வேலை பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் இந்த பேச்சு பதிவுகள் பார்க்க முடியுது. காலம் வந்து எப்பயுமே இப்போல்லாம் வந்து ரொம்ப நாள் காத்திருக்க வைக்கிறது இல்லை. உடனுக்குடனே ஒரு நபரை எக்ஸ்போஸ் பண்ணி அவன் செய்த தவறுக்கான தண்டனையை வந்து உடனுக்குடனே கொடுத்துருது. அப்படிப்பட்ட தண்டனை இந்த நபருக்கு காத்திருக்கு. இனியும் வந்து தான் தெரிந்தே செய்த அந்த சதிக்கான தண்டனை வந்து நிச்சயமாக வந்து அனுபவிப்பான்.